ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை வச்சு 7 ரியூஸ் ஐடியாஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போனீங்க அப்படின்னா மொய் வைக்க மறந்தாலும் மறப்பீங்க, அங்கே கொடுக்குற வாட்டர் பாட்டிலை மறந்துட்டு வர மாட்டீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1 லிட்டர் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம் ஆப்போசிட்டில். உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் புரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 3 ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன் ஆப்போசிட் சைட்ஸில். அதுக்கப்புறம் ஒரு கால்வாசி அளவுக்கு மண்ணோ இல்லை கோலமோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சீவாங்குச்சி அப்படியே தான் வச்சுருக்கேன். சீவாங்குச்சி வச்சு தான் ரோல் பண்ணேன். உள்ளே வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த நியூஸ் பேப்பர் ரோலை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைட்லேருந்து ஒரு ஹோல் போட்டிருக்கேன், அந்த ஹோலுக்கு நேராக அந்த சைடும் வந்து ஒரு ஹோல் போட்டிருக்கேன். அது உள்ள அப்படி இன்சர்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட் நேராக வராமல் இந்த வாக்கில் வந்துட்டு ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். திருப்பி வந்து அகைன் அதே மாதிரி ஆல்டர்னேட்டாக அது மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ரோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். மேலே வந்து மூடி போட்டு எப்போதும் போல் டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சீவாங்குச்சி வச்சுருக்கனால அந்த இடத்த அப்படி பெண்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது அழகாக வந்து மடங்கி நின்றுக்கும். இப்போ அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்றது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீவாங்குச்சி மடக்குனீங்க அப்படின்னா அந்த மாதிரி அழகாக வந்து மடங்கியே நின்றுக்கும் நமக்கு. ஸோ நம்ம இது வந்து பேங்கிள் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி மடக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பேங்கிள் வந்து கலந்து கீழே விழாது. இல்லை அப்படின்னா இன்னும் செக்யூராக வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் மூடிய கூட அந்த எண்டில் வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா வளையல் வந்து கீழே விழாது. இப்போ இதுக்கு நான் வந்து ஃபுல்லாக வந்து கலர் பண்ணியிருக்கேன். பிளாக்ல சும்மா லைட்டாக கோல்டு வந்து அங்கங்கே டச் பண்ணியிருக்கேன். அக்ரலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளோட க்யூட்டான பேங்கிள் ஸ்டாண்ட் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் எவ்வளோ பேங்கிள்ஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கடையில் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அழகாக உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை டெக்கரேஷன்ஸ் உங்களோட சாய்ஸ் தான். மேலே மூடி கூட போடாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா கூட கீழே விழாது. ஏன்னா வந்து நம்ம மண் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது நிறைய பேர் வந்து சிங்க் ஆர்கனைசர் வீடியோ கேட்டிருந்தீங்க. முக்கால்வாசி பேர் வந்து 7up டால் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய பாட்டில் ஒரு சின்ன பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இப்போது கரெக்டாக அந்த விளிம்பு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நெக் போர்ஷன்லேருந்து அந்த கட்டாயி வரும்ல, அதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பிளேடை வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிசரில் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரியே இன்னொரு பெரிய பாட்டில் எடுத்திருக்கேன்ல, அதையும் வந்து இதே மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் பெருசு சின்னது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே பெரிய பாட்டிலாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அது மாதிரி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதில் அந்த நெக் போர்ஷன், அதாவது அந்த மூடி போடுவோம்ல, அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்ஸா பிளேட் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நைஃப் கட் பண்ணால் கூட ஈஸியாக வந்துடும். பட் கட் பண்ணுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். குழந்தைங்க நிறைய பேர் வந்து செய்கிறீங்க. ஸோ உங்களோட பேரண்ட்ஸோட பக்கத்தில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அந்த இன்னொரு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி மூடி மாதிரி போட்டிங்க அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்டும். நெக்ஸ்ட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சுடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே நம்மளோட 70% ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. மேலே வந்து நீங்கள் வந்து செடி வைக்க போகிற மாதிரி இருந்ததுன்னா ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ நான் வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கணும். நெருப்பில் வந்து கத்தியை காமிச்சு நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னாவே அழகாக வந்து ஹோல்ஸ் வந்துடும். ஸோ மேலே 2 கை 2 கால் வந்து வைக்க போகிறோம். இந்த கை கால் வைக்கிறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, கேபிள் ஒயர் இருக்குல்ல, அது உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன். வெறும் கேபிள் அந்த ஒயர் மட்டும் இருக்குது. நீங்கள் வந்து அந்த அக்வாக்கு வர அந்த ஒயர், அந்த டியூப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி பேங்கிள், அதாவது இந்த மெட்டல் பேங்கிள்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து எடுத்துருக்கேன். எதுக்குன்னா இந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் வளைச்சிக்கலாம். நம்மளோட இது வந்து வளைஞ்சிக்கும். அதுக்காக தான். இப்போது நான் வந்து கையை வந்து 2 பக்கமும் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். கை வந்து எந்த பொசிஷனில் வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 2ம் தலையில் வைக்கிற மாதிரி, கீழே வைக்கிற மாதிரி, எப்படி வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அடுத்தது காலும் அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்து அதே மாதிரியே பேங்கிள் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேங்கிள் இன்சர்ட் பண்ணலனாலும் ஓகே தான். பேங்கிள் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எந்த பொசிஷனுக்கு வளைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இந்த சைடாக விட்டு இந்த சைடாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட காலும் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த அக்வாலெல்லாம் ஒயிட் கலர் டியூப் இருக்கும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டியூப் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து நான் ஃபுல்லாக கலர் பண்ணிட்டேன். அக்ரலிக் பெயிண்ட் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன் இந்த கலர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெட்ரூம் வந்து இந்த கலர் தான். ஸோ அதனால் நான் வந்து ஒயிட்டும் ப்ளூ வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து கூகுள் ஐஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூகுள் ஐஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டேப்லெட் இருக்குது இல்லையா, அது உள்ள மிளகு போட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டிங்க அப்படின்னா அது கூகுள் ஐஸ் மாதிரியே இருக்கும். அடுத்தது இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக A4 ஷீட்டை அந்த மாதிரி சின்னதாக நறுக்கி ஒரு புக்கு மாதிரி செஞ்சுக்கிறேன். இதை வந்து ஸ்டடி டேபிளில் வைக்க போகிறேன் அப்படின்றதுனால அந்த தீமுக்கு நல்லாயிருக்கும்னு இந்த மாதிரி குட்டியாக மடக்கி ஒரு புக்கு செஞ்சுக்கிறேன். அதுக்கு கவராக வந்துட்டு அந்த
வேஸ்ட்டு ஸ்பைரல் அந்த இருக்கும்ல அதை வந்து கவர் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸ்டாப்லர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம க்யூட்டான டால்க்கு கையில் அந்த புக்கை வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து ஜம்ப் பின்னு அந்த மாதிரி குட்டியாக வந்து சர்க்கிள் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே பாதி வேலை வந்து முடிஞ்சிடும். இன்னும் அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்யூட்டாக ஒரு டையும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஷூக்கு வந்து பிஸ்தா ஷெல் வந்து வச்சுருக்கேன். பிஸ்தா ஷெல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் செடி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்ற முடியாது, ஸ்ப்ரே மட்டும்தான் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் செடி வைக்கல அப்படின்னா அதில் வந்து பென் ஸ்டாண்டாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் இந்த கலர் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம் ஃபுல்லாகவே வந்துட்டு ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த டாலுக்கும் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் வந்து செஞ்சுருக்கேன். ஏற்கனவே வந்து சிங்க் ஆர்கனைசேஷன் வீடியோவில் இன்னொரு டாலும் செஞ்சுருக்கேன், அதையும் வந்து பார்த்துக்கோங்க, லிங்க் ஐ கார்டில் தரேன். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த டால் கட் பண்ணது போக மீதி வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து ஒரு குக்கி கட்டர் வந்து செய்ய போகிறோம். இப்போ வந்து தீபாவளி வரப்போது நிறைய திங்ஸ்லாம் வந்து அதாவது ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. அதில் மோஸ்ட்டாக வந்து இந்த மைதா பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சூஸ்பெரி அதெல்லாம் வந்து செய்வாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த பாட்டிலை இந்த மாதிரி பிளேடில் கட் பண்ணிவிட்டு சர்க்கிளாக வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை கட்டர் வேணுமோ, அதாவது குக்கி கட்டர் வேணுமோ, நீங்கள் அத்தனை சர்க்கிள்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு 3 வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப் வந்து செய்கிறேன். 4 கார்னரையும் இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டு கையால் நீவி விட்டிங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப் வந்து வந்துடும். அடுத்தது வந்து ஹார்டின், அது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஷேப் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். மிக்கி மவுஸு, ஸ்டாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ்ஷு, இது மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இதை வந்து காசு கொடுத்து 250 ரூபா 400 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த சூஸ்பெரி அதுக்கப்புறம் அந்த மைதா பிஸ்கெட்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட், அதுக்கப்புறம் ஸ்டார் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பு, சர்க்கிள், லாஸ்ட்டாக வந்து ஹார்டின், இதெல்லாமே வந்து செஞ்சுருக்கேன். நீங்கள் தீபாவளிக்கு ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா? என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் செய்வீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த பாட்டிலோட அந்த அதாவது நடு பக்கம் இருக்கும் இல்லையா, மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நடு போர்ஷன் மட்டும் எடுத்திருக்கேன். அதை வந்து சிசரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பிளாஸ்டிக் பாட்டில் அப்படின்றதுனால நீங்கள் நார்மலாக சிசரை வச்சு கட் பண்ணாவே அது வந்துட்டு கட் ஆகிடும். அடுத்தது வந்து இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக 2 கார்னர்லேயும் வந்து நான் வந்து அந்த லேஸ் வந்து ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த லேஸ் இருக்கோ நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இல்லை கல்லோ இல்லை ஸ்டோன்ஸ் எது வச்சுருந்தாலும் டெக்கரேஷன்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களோட சாய்ஸ் தான். என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த கோல்டு கலரில் லேஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 கார்னர்லேயும் நான் வந்து அதை ஒட்டிக்கிறேன். இப்போ அது எதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து மோஸ்ட்டாக வந்து நம்ம திறந்து தான் வச்சுருப்போம், எப்போயாவது தான் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி திறந்து இருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு லக்ஸூரியாக இருக்கும். பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு பாட்டிலில் செஞ்சோம் அப்படின்னே தெரியாது. அதுவும் அந்த க்ரீன் கலர் அப்படின்றதுனால அந்த ப்ளூக்கும் க்ரீனுக்கும் செம காம்பினேஷனாக இருந்துச்சு. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், லக்ஸூரியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். இதில் நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸ் ஏதாவது வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம், இல்லை அவங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். மேல் போர்ஷனை மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். அதாவது மார்க்கரில் வரைஞ்சிட்டு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி விரிச்சு விட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் உள் பக்கம் வேணாலும் மடித்து விட்டுக்கலாம். உள் பக்கம் மடிச்சிங்கன்னா இப்படி இருக்கும், வெளிப்பக்கம் வேணாலும் நீங்கள் வந்து மடித்து விட்டுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தியா ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் அந்த கேண்டில் ஹோல்டர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கேண்டில் அதை வந்து நீங்கள் வாசலில் ஏற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா ஏற்றிக்கலாம். அகல் விளக்கு ஏற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியாக தீயை வச்சு எரிய விட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வச்சு ஏற்றுறதுக்கு. ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பிளாஸ்டிக் வந்து உருகிடும். ஸோ கம்மியாக நெருப்பு இருக்கிற மாதிரி பார்த்து ஏற்றிக்கோங்க. ஐடியா நம்பர் 7. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ஃபெஸ்டிவல் ஐடியா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி கல்யாணத்தில் கொடுக்குற வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த மூடியை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேண்டிலில் சிசரை வச்சு அந்த மேல் பக்கத்தை மட்டும் ஹீட் பண்ணுங்கள். லைட்டாக ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டூத் பிக் இருந்துச்சு அப்படின்னா அதை உள் பக்கமாக வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அது வெளியில் இந்த மாதிரி வரும். அதாவது நம்ம ஒரு சாஸ் பாட்டில் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். இது மாதிரி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அதை வந்து அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஹார்டாயிரும். ஹார்டானதுக்கப்புறம் சிசர் வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓட்ட வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து பூந்தி போடுவீங்க, காரா சேவு, அதுக்கப்புறம் ஜிலேபி, அது மாதிரி நிறையா செய்வீங்க. எனக்கு பெருசாக வந்து செய்ய தெரியாது. ஸோ கடலை மாவை கரைச்சிட்டு லைட்டாக வந்து போட்டு மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
நீங்கள் பாட்டிலில் மாவை ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி மேலே கவுத்து காமிச்சிங்க அப்படின்னாவே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அது அழகாக வந்து ஒன்றுனா வந்து விழுக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நம்ம அந்த பூந்தி அடிக்கிற அந்த அரிக்கரண்டி அதெல்லாம் வேணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. சீக்கிரமாக கடன் வேலையாயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து அந்த பூந்தி தான் போடணும் அப்படின்னு கிடையாது. இப்போ வந்து நீட்டாக நீங்கள் வந்து காரா சேவ் மாதிரி அது மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜிலேபிலாம் செய்வாங்க மைதா மாவு வச்சு, அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து கடலை மாவுலேயே உங்களுக்கு வந்து ஜிலேபி ஷேப்பில் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த எல்லா டிப்புமே உங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கிராஃப்ட் செஞ்சு அனுப்பிச்சிருக்கீங்க. என்னால் அது வந்து போஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு மெயில் பண்ண தெரியாது, இன்ஸ்டாகிராமில் தான் பண்ண தெரியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து அபவுட் செக்ஷனில் இருக்குது. ஸோ வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.